ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மாடர்ன் டிராமா தொடர்ந்து 2 தான் போட்டோம். ஆனா அதுக்குள்ள ஹிஸ்டாரிக்கல் டிராமா போடாம விட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாச்சு. அதுக்காகவே சைட் பை சைட் நம்ம சேனல்ல இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் டிராமாவையும் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த புது டிராமா ஆன் கோயிங் டிராமாவை நம்ம சேனல்ல இனிமே ஈவினிங் ரெகுலரா பார்க்கலாம். இந்த சீரீஸோட பேரு சீஜன். மொத்தமா 40 எபிசோடு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். அதுலயும் எஸ்பெஷலி ஹீரோவை தொடர்ந்து நம்ம ஒரு 2-3 சீரீஸா கண்டினியூவஸா பார்த்துட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஆள் வேற. அதனால இந்த டிராமா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு வாழ்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குது. செகண்ட் சான்ஸ்ல அவ வாழ்க்கையில என்னத்த மாற்றம் கொண்டு வந்தா அப்படிங்கறத ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கிற டிராமா தான் இந்த சீசன். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட கண்டினியூ பண்ணி பார்த்து முடிங்க. இந்த சீரீஸ் எவ்வளவு நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். இப்போ டைரக்டா இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோயினோட தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினோட பேரு சிசி. சிசியே அங்க காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல பயங்கரமா ஒரு மூத்த இளவரசி இருக்காங்க. அவங்க கைக்கு எல்லா கண்ட்ரோலும் போயிட வேற வழியே இல்லாம சிசி அவங்க கிட்ட போயிட்டு, இந்த ஊர்ல தான் நான் வளர்க்கப்பட்டேன், ஆனா எங்க எல்லாரையும் கொண்டு போடுறதுக்காக முடிவு பண்ணிட்டல அப்படின்னு அந்த பிரின்சஸ் சிசி கொல்ல ஆரம்பிக்கிறா. கொண்டுட்டு அவ திரும்புறதுக்குள்ள அங்க யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ தான், பேரு ஜின். ஜின் அங்க வந்து சிசி மேல அம்பு விட்டுறான். அங்கே சிசி திரும்பி பாக்குறா. இவன் தான் அம்பு விட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆயிட்டு அப்படியே இறந்து போய் கீழே விழறா. ஜின்னும் அப்பதான் அங்க நிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்துட்டு அவனும் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். சிசி அப்படியே பின்னாடி போய் விழ திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள விழற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில நடக்காம இருந்திருந்தா, ஒருவேளை இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையை நான் நல்லா வாழ்ந்திருப்பேன் போல, தப்பு பண்ணிட்டேனோ, தப்பான முடிவு எடுத்துட்டேனோ, இன்னொரு சான்ஸ் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்து போக திடீர்னு எந்திரிக்கிறா. பார்த்தா நம்ம சிசி இன்னும் உயிரோட தான் இருக்கா. எப்படி நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி திரும்பி பாக்குறவளுக்கு எந்த இடத்துல இருக்கான்னு சுத்தமா புரியல. எங்க இருக்கோன்னு ஒண்ணும் புரியல. என்ன அமைதியா இருக்கு இடம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சிசி வேகமா அங்க இருந்து செருப்பெல்லாம் போட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. ஏஞ்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான் அங்க நின்னுட்டு இருக்கான். இவன் ஒரு ரகசிய படையோட தலைவனா அந்த நாட்டுக்கு. ஜின்ன பார்த்ததுமே நம்மள கொன்னவனாச்சே இவன் அப்படின்னு ஓவரா ஷாக் ஆயிட்டு சிசி அவனுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுறா. அங்க வர ஜின்னோட அசிஸ்டன்ட் உங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க சிசிக்கு ஒன்னும் புரியல. என்ன காப்பாத்தினாரா அப்படின்னு. இன்னைக்கு என்ன நாள் என்ன வருஷம் அப்படின்னு கேட்க 10 வருஷத்துக்கு முன்னாடி டைம் வந்து இந்த பையன் சொல்லவும், 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்ம எந்திரிச்சிருக்கோமா, அப்ப நான் தண்ணியில விழுந்தேன் அப்படின்னா அது என்ன சம்பவம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சிசி அங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு கல்யாணத்துக்கு எங்கேஜ் ஆயிருக்கு சொங்கு அப்படிங்கிற ஒரு பையன் கூட. அந்த சொங்கு வேற ஒரு பொண்ணு கூட தனியா பேசுறதுக்காக ஓரமா ஒரு பாலத்து மேல போய் நிக்க சிசி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு வேகமா அங்க போயிட்டு சொங்கு அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்குள்ள அந்த பையன் பின்னாடி நிக்கிற பொண்ண மறைவா நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு சிசிய பார்த்துட்டு, இல்ல நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். எனக்கு துரோகம் பண்ற பாக்குறியா சோங், உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குல்ல அப்படின்னு சிசி கத்த ஆரம்பிச்சுட்டு, நான் சும்மா விட மாட்டேன், அந்த பொண்ணு யாருன்னு பாக்க போறேன் அப்படின்னு நகரத்துக்குள்ள அந்த பையன் சொங்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளுறதுல சிசி பொத்துன தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. அதுக்கப்புறம் தான் இவன் காப்பாத்தி கூட்டு வந்துட்டு இருக்கான் ஜின் அப்படிங்கிறது இப்ப சிசிக்கு புரியுது. அப்பனா என் அப்பா என் அண்ணா எல்லாம் உயிரோட இருக்காங்க, இன்னும் யாரும் இறந்து போகல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்க ஜின் அங்க வரான். என்ன மேடம் ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, என் குடும்பம் காத்துட்டு இருப்பாங்க, ரொம்ப கவலையா இருப்பாங்க, அதனால நாங்க போறேன். இதுக்கு மேல உங்க பேரை கூட சொல்லி கேட்டுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா இதுக்கு மேல நம்ம பாத்துக்காம இருக்கதான் நல்லது, நான் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவ பேரை கேட்டு கூட அங்க இருந்து எதையுமே சொல்லாம கிளம்பி வந்துடுறா சிசி. எதுக்காக அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு வந்தீங்க, ஆனா எதையும் கேட்காம வெளியே அமுச்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கழுத்துல ஒரு தழும்பு ஒண்ணு இருந்தது மச்சம் மாதிரி அப்படின்னு ஜின்னு சொல்றான். அங்க சிசி தண்ணியில விழுந்தப்ப இவன் தான் போய் காப்பாத்திருக்கான். காப்பாத்த போகும்போது அவனோட பின் கழுத்துல ஏதோ ஒரு தழும்பு மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்திருக்கான். அது நானோ அப்படிங்கிற ஒரு ஊரோட ரகசிய ஒரு டீமோட சின்னமா. அந்த சின்னம் அவ கழுத்துல இருக்கு. அதனாலதான் அவ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை நானே வாலண்டியரா வெளியே விட்டுருக்கேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசி அதெல்லாம் பத்தி யோசிக்காம நேரா ஊருக்குள்ள போயிட்டு இருக்க. அவங்க அண்ணாங்க நின்னுட்டு, சிசி உனக்கு பிடிச்ச கேக் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அண்ணா அதுக்கப்புறம் இறந்து போன சீனையும் சிசி நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. தண்ணியில விழுந்து அவன் இறந்து போயிட்டு இருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கரெக்டா அதே ரோடுல தான் சிசியோட அப்பாவை கொலை பண்றதுக்காக, அதாவது மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இருந்து போயிருன்னு கத்திட்டு அவங்க அப்பாவும் அரெஸ்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் ஞாபகம் வருது. நேரா அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போறா. அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய
அதிகாரி தான். அவரோட வீட்டு வாசல்ல இறந்து போனவங்க வீட்டுல எல்லாம் வந்து பந்தல், வெள்ளை பந்தல் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு. சிசி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, அப்பாவும் அண்ணாவும் நான் வரதுக்குள்ள இறந்துட்டாங்களா, எப்படி இறந்து போனாங்க, அப்படி இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அண்ணா தண்ணிக்குள்ள முழுகி இறந்து போனானே அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு வேகமா உள்ள ஓடி வந்துட்டு இருக்கா. அவங்க அண்ணா இறந்து போன சீனு கரெக்டா அப்ப அவங்க அப்பா வந்து கதறி அழுதது. அப்போ அவங்க அப்பாவை ரொம்ப ஒரு பெரிய அரசுல முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் மேல ஊழல் பழிய சொல்லி அவங்க அப்பாவை கொன்னது அப்படின்னு எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அப்பா அண்ணா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு நேரா உள்ள போயிட்டு இருக்கா. உள்ள இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் சிசி மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்க. அங்க உள்ள போனாதான் தெரியுது இவ பேருக்கு தான் நினைவஞ்சலியே வச்சிட்டு இருக்காங்க. தண்ணில முழுகி இவ காணாம போயிட்டால, சோ கண்டிப்பா அவ செத்தே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக தான் அந்த இறுதி சடங்கே பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அப்பாக்கும் அண்ணனுக்கும் ஒன்னும் ஆகல அப்படின்னு கூலா இவ திரும்பி பாத்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த பக்கம் பார்த்தா சிசியோட அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவரோட ஒய்ஃப் தான் அந்த வீட்டெல்லாம் இப்ப பாத்துக்கிறாங்க. சிசிக்கு அம்மா இல்ல அப்படிங்கறதால நல்ல வேலை இறந்து போயிட்டா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு கிராண்டா அந்த ஃபங்க்ஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. சிசி எல்லாரும் வாயை மூடுங்க புரியுதா அப்படின்னு வேலைக்காரங்களுக்கு சிக்னல் கொடுத்துட்டு அந்த பக்கமா திரும்பி போக உடனே ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. அந்த சித்தி பயந்தே போயிடுறா. ஐயோ பேய் அப்படின்னு கத்திட்டு, பேயும் இல்ல பூதமும் இல்ல, தண்ணில இருந்து என்ன ஒருத்தங்க காப்பாத்திட்டாங்க, அதனால உயிரோட வந்துட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு போல அப்படின்னு சிசி கேட்டுட்டு, சித்தி உங்க கழுத்துல பூச்சி அப்படின்னு பலார்னு அரைஞ்சிடுறா. இடி உன்னை யாரு காப்பாத்துனது அப்படின்னு இந்த சித்தி கேட்டுட்டு, நீ பிறக்கும் போதே உன் அம்மாவை முழுங்கிட்ட, அதனால உனக்கு ஏற்கனவே வெளியே பேர் கெட்ட நேரம், இந்த நேரம்னு பார்த்து நீ செத்து வர போயிட்டியோ நினைச்சேன் அப்படின்னு சொல்ல சிசிக்கு ரொம்ப கோவமா வருது. ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. சிசிய வந்து திருட்டு பழி போட்டு போன ஜென்மத்துல இந்த சித்தி ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்கா. அப்புறம் பணம் ஒண்ணு திருட்டு போல, அக்கௌண்டன்ட் தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போதும் போதும் இவகிட்ட யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு சிசிய அவமானப்படுத்திருக்கா அந்த சித்தி. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சிசி சித்தி கணத்திலே பலர்னு ஒரு அறை விட்டுட்டு, சித்தி உங்க கணத்துல ஏதோ பூச்சி இருக்கு கடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க அவங்க திரும்ப அடிக்கிறதுக்கு வராங்க. சிசி கையை பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு, எனக்கு தான் பேர் கெட்ட நேரம்னு இருக்குல்ல, என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவ உயிரோட வந்துட்டாலே அந்த சித்தி கடுப்புல அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு. சிசியோட வேலைக்கார பொண்ணு அங்க வந்துடுறா. ரெண்டு பேருமா சேர்ந்து ஆத்துக்கு கிளம்பி போறாங்க. ஏன்னா சிசியோட அண்ணனும் அப்பாவும் அங்கதானே அவளை தேடிட்டு இருக்காங்க. அதனால எங்க தேடியும் கிடைக்கலங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல, இன்னும் கொஞ்சம் காசு வேணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அவர்கிட்ட ஒரு டோக்கன் தான் இருக்கு, அப்பா இது அம்மா கொடுத்த டோக்கன் பா, வேற எதையாவது வித்துக்கலாம்ல அப்படின்னு அவங்க அண்ணன் கேக்குறான். என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அந்த டோக்கனை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து சிசி அப்பா அப்பான்னு கூப்பிடுறா. என் பொண்ணு இறந்து போய் கூட அவ குரல் என் காதுல கேட்டுட்டே இருக்குன்னு அவங்க அப்பா அழுதுட்டு இருக்க. சிசி அந்த பக்கமா வந்து அண்ணான்னு கத்த ஆரம்பிக்க அவங்க அண்ணா பாத்துடுறான். அவங்க அண்ணா பேரு ஷான். ஷான் பாத்துட்டு என் தங்கச்சிப்பா என் முன்னாடி நிக்கிறாப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு கூட தான் என் பொண்ணு என் முன்னாடி நிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா அழுவுறாரு. அப்பா நிஜமாவே நிக்கிறாப்பா அப்படின்னு ஷான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து பாத்துட்டு வேகமா அவங்க ஆத்துல இருந்து கிளம்பி ஓடி வராங்க. அண்ணனும் அப்பா ஓடி வந்துட்டு உனக்கு ஒண்ணு ஆகலையான்னு கேட்க, என்னொருத்தங்க காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சிசி சொன்னதும் ரெண்டு பேரும் மாறி மாறி கட்டி புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நீ இல்லாம தான் எங்க வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிசி இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதுவும் அப்பாவும் அண்ணனும் இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள பாக்குறாங்கறதால ரொம்ப இமோஷனலா இருக்கா. அவ அதுக்கு மேல அழ ஆரம்பிக்கிறா. இங்க சிசிக்கு கெட்ட நேரம்னு பேர் இருக்குல்ல, அவங்க அம்மாவை பிறக்கும் போதே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அத பத்தி வேலைக்கார பையன் நம்ம ஜின்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின் உடனே யாராவது வீக்கா இருந்தா அவங்க மேல பழிய போடுறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு, என்ன இதெல்லாம் ஒரு கெட்ட நேரம்லாம் ஒரு பேரு அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் சித்தி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். சிசி உள்ள போயிட்டு அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த சித்தி கிட்ட, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொங்க, அவன் சரியான பொறுக்கி, நான் இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணு கூட என்ன சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் கல்யாணம் கூட ஆகலன்னு சொல்ல, இங்க பாருமா அந்த குடும்பத்துல உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கேன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என் மேல பொறாமப்படுறாங்க, அதுவும் இல்லாம இது பெரிய இடத்து சம்மதம், அப்படிலாம் ஈஸியா அதை நோ சொல்ல முடியாது, அவங்களே வந்து நோ சொன்னாதான் உண்டு, அதுக்கெல்லாம் வேற வழியே இல்ல அப்படின்னு கண்ணா பின்னாடி அந்த சித்தி கத்திட்டு இதை கேன்சல் பண்ண முடியாது நாங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. சிசி என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. வீடை சுத்தி சுத்தி போய் பாத்துட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி போறதுக்கு முன்னாடி இருந்த வீடு தானே அது, இந்த சொங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட முதல் ஜென்மத்துல என் வாழ்க்கையே நரகமா மாறுச்சு, ஒருவேளை இந்த தடவை நான் கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆனா என் வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. அவளுக்கு பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, இந்த வீட்டுக்கு நம்ம திருப்பி இந்த நிலைமையில வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லல்ல அப்படின்னு. அப்போ அவளுக்கு கையில ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. அது என்னன்னா, சொங்கோட வீட்டுல இருந்து இவளுக்கு சீதன பொருள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது சம்பந்தமான நிச்சயதார்த்த லெட்டர். இதை நான் விடக்கூடாது, மறுபடியும் இந்த பையனை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சிசி அவங்க அப்பாவையும் அண்ணனையும் பாக்குறதுக்கு போறா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா, எப்படிப்பா அவளுக்கு கேவலமான ஒரு பொறுக்கிய நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்காத, நிறுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பா வேற ஒரு பொண்ணு கூட சீட் பண்ணிருக்காம்பா,
இவங்க அசால்ட்டா எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நாளைக்கே போய் இந்த நிச்சயதார்த்த கிஃப்ட் இருக்குல்ல அதை கொண்டு போயிட்டு அவங்க வீட்லயே கொடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே கிளம்பி இந்த சித்தி இருக்காளே அவ்வளவு பொண்ணு இந்த ரூம்குள்ள போயிடுறாங்க. அம்மா எவ்வளவு நல்ல நல்ல நகையா வந்திருக்குமா, இதெல்லாம் எப்படிமா திரும்ப கொடுக்கறதுன்னு கேட்க, யார் திரும்ப கொடுக்க போறா, இதெல்லாம் உன் கல்யாணத்துக்கு நான் உனக்கு சீதனமா போட போறேன், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம சிசியோட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நாளைக்கு ஃபைனல் டோர்னமெண்ட் இருக்கு, யார் அடுத்த கமாண்டன்டா வருது அப்படின்னு பாக்குறதுக்காக நான் அதுல கலந்துக்க போறேன், ஜெயிச்சுட்டா நம்ம குடும்பத்துக்கே கவலை இல்லைன்னு சொல்ல, அது உயிருக்கே ஆபத்தான போட்டிடா, பயங்கரமா சண்டை போட்டு ஜெயிக்கணும், உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது, போகாத நம்ம அப்பா சொல்றாரு. அண்ணா அப்பா சொல்றது கேளு, போகாத அப்படின்னு சிசியும் சொல்றா. அதெல்லாம் முடியாது, நான் போய் தான் ஆவேன், அதுவும் இல்லாம என் தங்கச்சியை நான் நல்லா பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷான் சொல்லிக்கிட்டு இருக்க சிசிக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருது. அவ பாட்டுக்கு அழுதுட்டு அண்ணனையும் அப்பாவையும் சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கா. இப்போ நான் நிம்மதியா இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் கண்டிப்பா என் அப்பாவையும் அண்ணனையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றா. அங்க அடுத்த நாள் அந்த கமாண்டன்ட் போட்டிக்காக ஒரு தேர்வு நடக்க ஆரம்பிக்குது. அதை ஜட்ஜ் பண்றதுக்காக சில அதிகாரிகள்லாம் கூட முன்னாடி வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்கதான் அந்த சிட்டியோட கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிசியோட அண்ணன் அங்க வரான். சிசி பயந்துட்டே அவளும் பாக்குறதுக்கு வரா. ஆனா அவங்க அண்ணா அடுத்தடுத்த போட்டியில ஜெயிச்சுட்டே இருக்கான். சிசி பார்த்துட்டு அண்ணா எப்படி இவ்வளவு ஜெயிக்கிறாரு, அவ்வளவு திறமை எப்ப வந்துச்சுன்னு கேட்க, காசு கொடுத்து எல்லா ஆளுங்களையும் விலைக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு அவங்க அண்ணனோட அசிஸ்டன்ட் சொல்ல, என் அண்ணனுக்கு பயங்கர திறமை அப்படின்னு சிசி சிரிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அங்க வந்திருக்க அதிகாரிகளுக்கு யாரோ டீ எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜின்னோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு மாத்திரையை பறக்க விட அந்த டீல போய் விழுந்துருது. அங்க இருக்கிற ஒருத்தனோட டீ தான் அது. அவன் குடிக்கிறான், வயிறு கலக்க ஆரம்பிக்குது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர அப்படின்னு வெளியே வந்துடுறான். கரெக்டா அங்க ஜின் நின்னுட்டு, சார் நல்லா இருக்கீங்க போல அப்படின்னு கேட்க, ஜின்ன திரும்பி பார்த்துட்டு, நீங்களா, நீங்க முன்னாடியே வரேன்னு சொல்லியிருந்தா உங்களை வரவேற்று கூப்பிட்டு வந்திருப்பேன்ல, எப்ப வந்தீங்க அப்படின்னு இந்த ஆள் கேட்டுட்டு இருக்கான். என்னையா இது, நம்மளோட மிலிட்டரி வீரர்களோட உயிர் மேல ஏறி நின்னு பெரிய பதவிக்கு வந்திருக்க, இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க அந்த ஆள் முகமே மாறிடுது. ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ மட்டும் நம்ம சீக்ரெட் பிளான பக்கத்து நானுக்கு பாஸ் பண்ணாம இருந்திருந்தா எங்க தளபதி இறந்து போயிருக்க மாட்டாருல்ல அப்படின்னு கேட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அங்க எதிரிங்க எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க வேகமா நம்ம தளபதி ஜின்னை காப்பாத்திட்டு அவர் அங்க இறந்து போயிடுறாரு. இதுக்காக தான் பழி வாங்குறதுக்கு ஜின் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. இங்க இன்னொரு பக்கம் போட்டி நடந்துட்டே இருக்கும் போது நம்ம சிசியோட அண்ணன் கிட்ட ஒருத்தன் உண்மையாவே சண்டை போட ஆரம்பிக்கிறான். சிசியோட அண்ணனோட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு அந்த ஒரு முத்திரை இருக்குல்ல சிசியோட கழுத்துல இருந்தது, அதை காட்டி இது என்ன அர்த்தம் சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, இது அந்த ஊர் நானும் இருக்குல்ல, அந்த ஊரோட தேவதையோட முத்திரை, இந்த முத்திரை இருக்கிற பொண்ணு மறுபடியும் அந்த ஊருக்கு வந்துட்டா அவங்க ஊர் செல்வ செழிப்பா செழிக்கும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்கும் மேல ஏதாவது உண்மை இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு அந்த ஆளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜின்னு. இங்க இன்னொரு பக்கம் அண்ணாவை காப்பாத்துங்க அப்படின்னு சிசி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. வர அந்த பையனும் கொஞ்சம் கூட அந்த பையன் தோத்து போனா கூட பரவாயில்லன்னு உயிரை எடுக்கிறதுக்காக கையில கத்தி எடுத்துட்டு சிசி அண்ணனை குத்துறதுக்கு போக யாரும் கரெக்டா அங்க தடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஜின்னு தான் அங்க வரான். போட்டியை தாண்டி ஓவரா பண்ணிட்டு இருக்க மாதிரி உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டு அந்த பையனை வேகமா தள்ளி விட்டுட்டு நம்ம சிசியோட அண்ணாவை காப்பாத்துறான். இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு சிசி யோசிக்க ஆரம்பிக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிசியோட அண்ணன் பாத்துட்டு இருக்கான். ஜின்னங்க வந்து இல்ல பரவாயில்லன்னு பேசும்போது அங்க இருக்க மத்த அதிகாரிகள்லாம் ஊருக்கு கமாண்டன்ட் தேடி வந்துட்டு இருந்தோம், இப்ப நீங்க தான் இனிமே புது கமாண்டன்ட் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜின்னு முன்னாடி வந்துட்டு, என்னோட பேரு ஜின், இங்க கமாண்டன்டா வரும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, ஆனா நான் உங்க போட்டியை நடுவுல தடை பண்ணிட்டேங்கிறதால நீங்க அடுத்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கிற வரைய நான் இங்க சும்மா ஒரு பகுதி நேர கமாண்டன்ட்டா வேலை பாக்குறதுல எனக்கு ப்ராப்ளமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசிக்கு ஒண்ணும் புரியல, இவன் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா சிசியோட அண்ணா வெளியே போனதுமே நம்ம ஜின்னு கூப்பிட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்னு போட்டு, இதே தங்கச்சி, இவ பேரு சிசி அப்படின்னு சொல்ல, ஜின்னு முதல் தடவையா பாக்குற மாதிரி அப்படியா வணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க தங்கி இருக்கீங்க, தங்குறதுக்கு ஏதாவது இடம் வேணுமான்னு கேட்க, இல்லங்க நான் தங்குறதுக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு ஜின்னு சொல்ல, என் பக்கத்து வீடு கூட அப்படின்னு நம்ம ஷான் ஆரம்பிக்கிறான். ஆனா சிசி பேச விட மாட்டேங்கிறா. ஆனா அவங்க ஏதாவது பிஸியா வந்திருப்பாங்க, நம்ம அப்புறமா பாத்துக்கலாமே வா அப்படின்னு கூட்டி கிளம்புறா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஷான் கேட்க, ஜின் உடனே நானும் ஊர் இருக்குல்ல அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊர் பேரை வேணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசி யோசிக்கிறா, போன ஜென்மத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு அப்படின்னு தெரியல, ஆனா அந்த ரெண்டு பேரும் அதே ஊர்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது ஜின் இந்த ஊருக்கு நான் முதல் தடவையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். போன தடவை என்கிட்ட அப்படிதான் சொன்னான், ஆனா இந்த தடவை நான் ஏற்கனவே அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்றான். ஒருவேளை போய் சொல்லியிருக்கானோ, ஒருவேளை இவனை பார்க்காம இருந்தா நம்ம வாழ்க்கை மாறி இருக்குமோ அப்படின்னு ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஆனா நம்ம ஜின்னு சொல்றான், வேணும்னே இந்த நானும் இளவரசி எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரை நான் சொல்லியிருக்கேன், ஆனா அந்த பொண்ணும் இந்த பையனும் இந்த ஊரை விட்டு போனதே இல்ல வெளியேன்னு சொல்றாங்க. எது உண்மையா இருக்கும்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். உடனே நம்ம இங்க ஷான் சொல்லிக்கிட்டு இருக்கான் சிசி கிட்ட, பாத்தியாமா அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நீ துரத்தி விட்டாலும் நான் எது சொன்னாலும் இந்த பையன் ஓகே ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், என்ன காரணமோ தெரியல அப்படின்னு சொல்ல, அண்ணா வா போலாம் அப்படின்னு சிசி அங்க இருந்து ஷானை கூட்டு போயிட்டு இருக்கா. நம்ம இங்க மறுபடியும் ஊருக்கு திரும்பி போக போறோமா அப்படின்னு நம்ம ஜின்னு கிட்ட அசிஸ்டன்ட் கேட்க, நிறைய க்ளூ கிடைச்சிருக்கு, இப்போதைக்கு போறதுக்கு நேரம் கிடையாது, என்ன ஆனாலும் எவ்வளவு ஆபத்து வந்தாலும் பாத்துக்க போறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்த
அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.